குடும்பத்தின் மகத்துவம். ஒரு கிராமத்தில் வேலு என்ற விவசாயி தனது மனைவி, 2 மகன்கள் மற்றும் ஒரு மகளுடன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் உழைப்பாளியாக இருந்தாலும் அவனது குடும்பம் சகஜமாக சந்தோஷமாக இருக்கவில்லை. காரணம், அவனது குழந்தைகள் எல்லோரும் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தனர். ஒரு நாள் வேலு அவனது குழந்தைகளை கூப்பிட்டு பேசினான். நீங்கள் எல்லோரும் அன்போடும் ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும், இல்லையெனில் நமது குடும்பம் நம்மை வழியிழக்கச் செய்துவிடும் என்று கூறினான். குழந்தைகள் அதை மிகவும் கடினமாக நினைத்து அவனது வார்த்தைகளை பயனற்றதாக கருதினார்கள். வேலு அதற்காக ஒரு பழைய மர குச்சிகளின் கட்டை எடுத்து வந்து அதை உடைக்க சொன்னான். குழந்தைகள் ஒன்று பிரிந்து முறையாய் முயன்றாலும் கட்டை உடைக்க முடியவில்லை. பின்னர் வேலு அந்த கட்டை நீட்டி ஒவ்வொரு குச்சியையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு உடைக்க சொன்னான். குழந்தைகள் அதை எளிதாக உடைத்தனர். அப்போது வேலு கூறினான், நாம் தனித்தனியாக இருந்தால் எளிதில் சிதறிவிடுவோம், ஆனால் ஒன்றிணைந்து இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும். குடும்பம் என்பதும் இதுதான். நமக்குள் அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் எதையும் கடக்க முடியும். அந்த நாள் முதல் குழந்தைகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் வாழத் தொடங்கினர். அவ்வப்போது சண்டைகள் இருந்தாலும் அவர்கள் அவற்றை விரைவில் சரி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நண்பர்களே, இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், குடும்பம் என்றால் ஒற்றுமை மற்றும் அன்பு.